அனைவரும் குரு பக்தியோடு தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டு நம்முடைய முயற்சிகள் நமக்கு பலனை அளிக்கின்றன என்பதிலே சந்தேகமில்லை. முயற்சிகள்தான் பயனை அளிக்கின்றன. ஆனால் அந்த முயற்சிகளுக்கு ஒரு வழிகாட்டியும், அந்த முயற்சிகள் பலன் பெறுவதற்கு, பலன் தருவதற்கு ஒரு ஆசிகளும் நமக்கு தேவை. அந்த நல்ல ஒரு வழிகாட்டுதல் மூலமாக வாழ்க்கையிலே நல்லதொரு தெளிவை பெற்று நல்ல கருத்துகளிலே உறுதியான தன்மையுடன் நாம் செயல்படக்கூடிய ஸ்திரத்தன்மையை பெற்று அனைவருடன் இன்முகமாக பழகக்கூடிய சௌஜன்ய தன்மையை பெற்று அந்த ஆச்சாரிய சுவாமிகளுடைய வழிகாட்டுதலின் காரணமாக அனைவரும் ஞான தீபேன பாஸ்வதா என்பதாக தீபமங்கள ஜோதி நமோ நம என்கிற விதத்திலே அந்த ஒரு பிரகாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டும். அதற்கு தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் என்கிற விதத்திலே அந்த திருமூலருடைய திருமந்திரத்தை மூல மந்திரமாக கொண்டு நாம் குருவை தேடி, குருவை நாடி, அந்த குருவின் ஆசிகளின் காரணமாக பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று பலரும் அங்கங்கு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த குரு தரிசனத்தை பெற்று மேன்மேலும் பலத்தை பெறுவதற்கு பிரார்த்தனையும் பிரயத்தனமும் செய்ய வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.